ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா ஆரி டிசைனிங். இன்றைக்கி 6 பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரேமில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜரி த்ரெட் கோல்டன் கலரில் நீங்கள் வாங்கிக்கோங்க. டபுள் பெல் பிராண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஆரியில் இந்த செயின் ஸ்டிச் போட தெரிஞ்சாலே நீங்கள் எல்லாமே பண்ணிடலாம். இப்போ ஜரி த்ரெட்டோட எண்ட் பார்ட் எடுத்து இப்போ நான் சுற்றுற மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. ஸோ இந்த நாட்டை நீங்கள் டைட்டாக போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறமா உங்களுடைய கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடு விரல் இந்த 3 விரலையும் யூஸ் பண்ணி த்ரெட்டை பாருங்கள் இப்படி வச்சுருக்கேன்னு இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது இந்த த்ரெட்டை ஃப்ரேம்க்கு அடியில் கொண்டு போய் மேலே இருக்கிற ஒரே ஒரு த்ரெட்டை மட்டும் ஊசியால் மேலே துணிக்கு மேலே இழுக்கணுங்க. இந்த ஒரு த்ரெட்டை மேலே இழுத்துட்டு நீங்கள் கையை விட்டுட்டீங்க அப்படின்னா துணியில் அந்த நாட் லாக் ஆகிக்கும். இப்போ பாருங்கள், ஃப்ரேம்க்கு அடியில் நான் கொண்டு போயிட்டேன். அந்த நாட் என்னோடய 3 விரல்களால் அந்த த்ரெட்டை நான் பிடிச்சிட்டு ஊசியை பஞ்ச் பண்ணுறேன். பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஒரு த்ரெட்டை மட்டும் நான் மேலே இழுக்கிறேங்க. இழுத்துட்டு நான் கையை விட்டுட்டேன் அப்படின்னா அந்த நாட் துணியில் போய் லாக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது நான் அந்த நாட்க்கு பக்கத்துலேயே ஊசியை பஞ்ச் பண்ணி கீழே இருக்க த்ரெட்டை ஊசியை சுற்றி ஒரு ரொட்டேட் பண்ணி மேலே இழுக்கிறேங்க. நீங்கள் 2-3 தடவைலாம் ஊசியை சுற்றிடக்கூடாது. த்ரெட்டால் ஒரே ஒரு ஹாஃப் ரவுண்டு மட்டும் அப்படி சுற்றிட்டு மேலே ஊசியை இழுக்கணும். அப்போ அந்த த்ரெட்டு உங்களுக்கு மேலே வரும். நல்லா பாருங்கள், நான் பஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ரொட்டேட் த்ரெட்டால் பண்ணி மேலே இழுக்கிறேன். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டிச்சுமே நீங்கள் பண்ணணும். ஃப்ரேம்க்கு அடியில் நடக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை இது மட்டும்தான். இதை யூஸ் பண்ணி எவ்வளவு செயின் ஸ்டிச் வேணாலும் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ அடுத்ததாக ஃப்ரேம்க்கு மேலே எப்படி செயின் ஸ்டிச் வருது அப்படின்றத நான் காட்டிடுறேங்க. இப்போ பாருங்கள், நான் ஊசியை துணியில் பஞ்ச் பண்ணுறேன். இது ஃப்ரேம்க்கு மேலேங்க. நான் ஃப்ரேம்க்கு கீழே நூலை ஊசியில் சுற்றுறேங்க. திரும்ப மேலே எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு லூப் வந்துருச்சு. இந்த லூப் ஒரு செயின் மாதிரி கிடைக்கும். திரும்பவும் அதே மாதிரி கீழே சுற்றுறேங்க. திரும்ப மேலே எடுக்கிறேன். திரும்பவும் குத்துறேன், கீழே சுற்றுறேன், மேலே எடுக்கிறேன். ஸோ இதை நீங்கள் குத்தணும், சுற்றணும், மேலே எடுக்கணும். இந்த ஒரு 3 வார்த்தையை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு நீட்டாக செயின் ஸ்டிச் கிடைக்கும். இப்போ பாருங்கள், குத்தணும், சுற்றணும், அடியில் மேலே எடுக்கணும், குத்தணும், கீழே சுற்றணும், மேலே எடுக்கணும். இப்போது ஊசியில் இன்னொரு விஷயம் பார்க்கலாங்க. இந்த எட்ஜு, அதாவது டிப் இருக்கு இல்லைங்களா, முனை பகுதி ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்க. இந்த முனை பகுதி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம செயின் ஸ்டிச் எந்த டைரெக்ஷனில் போகிறோம் அப்படின்றத பார்க்கணும். இப்போது இந்த டைரெக்ஷனில் போகிறோம் அப்படின்னா அந்த திசை பார்த்து தான் இருக்கணும் ஊசியோடைய டிப். இப்போது டைரெக்ஷன் எப்படி மாற்றுறோமோ அந்த டைரெக்ஷன் பார்த்து டிப்பை நம்ம மாற்றிக்கணும். ஃப்ரேமையோ நம்மளுடைய டைரெக்ஷனையோ மாற்றக்கூடாது. ஊசியோட டைரெக்ஷன் மட்டும்தான் மாறணும். இப்போது ரைட் சைடு நான் டிப்பை ரொட்டேட் பண்ணிக்கிட்டு திரும்ப செயின் ஸ்டிச் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப நிதானமாகவே போடுங்க. அவசரமாக சீக்கிரமாக கற்றுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம நீட்டாக பொறுமையாகவே போகலாம். ஆனால் நீட் ஃபினிஷிங் நமக்கு கிடைச்சாலே போதுங்க. ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பழக வந்துடும். ஒரு 2-3 நாள் நீங்கள் இதே மாதிரி செயின் ஸ்டிச் முடிஞ்சால் 1 வாரம் கூட போட்டு பார்த்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நான் கீழ் நோக்கி நான் டிப்பை திருப்பிக்கிட்டு திரும்பவும் செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம எவ்வளவு தூரம் வேணுனாலும் எந்த டைரெக்ஷனில் வேணுனாலும் நீடில் ரொட்டேட் பண்ணி நம்ம செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ நான் இப்போ இதை முடிக்க போகிறேங்க. நீங்கள் முடிக்கும் பொழுது ஸ்டார்டிங்கில் என் நாட் நான் இப்போ சொல்லிக் கொடுக்கல. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கட்டர் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் மேலே இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு கீழே இருக்க நூலை எடுத்துருங்க. நான் அடுத்த வீடியோவில் எப்படி என் நாட் போடணும்னு சொல்லித்தரேன்.